வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் குணசுந்தரி யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். First of all, I want to thank the founder, ALP founder, Mr. Paduvai Murthy sir, and other mentors and all my colleagues who studied with me. Thank you. உங்களால தான் எல்லாரும் கூட நான் படித்ததுனால தான் என்னால் அவ்வளோ கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மென்டர்ஸ் அண்ட் குரு. இன்னைக்கு பார்க்க போகிறது குரு பகவான். ஸோ குரு அப்படின்னு சொன்னதுனால குரு பகவான் பற்றி தான் பார்க்க போகிறோம். குருங்கிறது வந்து வியாழன். அஸ்ட்ராலஜியில் மென்ஷன் பண்ணுறது வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழன் நோக்கன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும். வியாழனோட குரு பார்வை கிடைச்சதுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே குரு தான் இது. ஸோ பேசிக்காக குருவோட வீடு அப்படின்னு சொல்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு வீடும், அதே மாதிரி இது மீன வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வீட்டில் தான் இது ரெண்டு வீடும் குருவோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ண முடியும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகமும் 12ஆம் பாவகத்துக்கும் இது மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால அப்படி நம்ம சொல்கிறோம் 9, 11, 12 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு உரிய பகவான் குரு பகவான் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக குரு அப்படின்னா யார்? ஆசிரியர், போதகர் அண்ட் மத குருமார்கள். அண்ட் எதை ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ, தன்மையாக அழகாக பேச தெரியணும், நிதானமாக சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படின்னா அவங்க எல்லாருமே குருக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் உலோகம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருக்கு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. பிறக்கும்போது ஜனன காலத்தில் குரு ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் 1ல் இருக்காரு, 11ல் இருக்காங்க அப்படின்னா லாபகரமானது. 4 அப்படிங்கிறப்பெல்லாம் சொத்து. தங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்பயுமே தங்கம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு சேர்க்க முடியும், அவங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்றது சொல்லலாம். ரெண்டாவது உடல் உறுப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல்ங்கிறது உங்களுக்கு என்னென்ன அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு. கல்லீரல்னு சொன்னோன்னே லிவர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ்னா குரு நல்லா இருக்காரு அப்படின்னா கல்லீரல் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது குரு ஒரு பேட் பொசிஷன்ல இருக்காரு, 8ஆவதுல இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா குருன்னா கல்லீரல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி குரு எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து உங்க உடல் உறுப்புகள்ல நல்ல இடத்துல இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு பேடான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாலே ஆப்வியஸா நீங்க பார்க்க வேண்டியது ஓகே கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு ஒரு சின்னதா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட அனிமல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யானை, எலிஃபென்ட். நம்மளே அறியாமையே குரு நல்ல ஒரு இதுல இருக்காங்கன்னா நம்ம எங்கேயாவது யானைகளை பார்ப்போம். யானையை பார்க்கறப்ப பிடிக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த பெரிய ஒரு உருவத்தின் மேல அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது ஒண்ணு. இது பேட் பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா யானையை பார்த்தா நம்ம ஒதுங்கி போகணும், ஒரு பயம் இருக்கும். இல்லை யானைக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது கொழுப்பு அப்படிங்கிறது ஃபேட். ஸோ யூஸ்வலாக குரு டைமில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சின்ன விஷயம். குரு உங்களுக்கு 3 கொண்டான குரு 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோச்சார குரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோச்சார குரு இங்கே 3ல் இருக்காரு, இப்போ இது 8ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரலையும் கொழுப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கல்லீரலில் கொழுப்பு ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாம் மற்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்ல கொழுப்பு அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா ஆனால் காரணத்துவங்கள் தான், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது குரு பகவானுடைய ஸ்தலங்கள், அதாவது போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஆலங்குடி, இன்னொன்று குருவி துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு ஆக்சுவலா வணங்கின இடத்து தான் குருவித்துறை அப்படின்னு மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 இடத்துல குரு பகவானுடைய சிலைகள் இருக்கு. அங்க போய் நீங்க சாமி கும்பிடலாம். இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா குரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. உங்களோட குரு பகவான் ஜென்மத்திலேயோ இல்லை கோச்சாரத்திலேயோ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லீடிங், நீங்க லீட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல லீட் பர்சன் கிடைப்பாங்க. ரெண்டுமே சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் ஜென்மத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிறக்கும்போது இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல தன்மையான பண்பான ஒரு நிதானமாக பேசி அன்பா யார்கிட்டையும்
பேச முடியும். அப்படி ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அவரை வந்து குரு பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா தனக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ தனம்னாலே என்ன, பணம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா ஆப்வியஸா அவர் வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாம உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வருவார் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அடுத்தது வந்து 4ஆம் பாவம் எக்ஸாம்பிள். ஒரு 4ஆம் பாவத்துல இருந்தாங்கன்னா தாய்க்கு மதிப்பு கொடுக்குற பையனா இருப்பாங்க, பொண்ணா இருப்பாங்க, தாயோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து 7ஆம் பாவத்துல நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா நல்ல துணைவியோ நல்ல கணவரோ கிடைப்பாங்க, இல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ல இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கே தெரியும் 8 அப்படிங்கிறது மறைவானதுன்றது. அப்படிங்கிறப்ப ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. படிப்பு அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் கடினமான படிப்பு, நுணுக்கமான நுண்ணுயிர்கள் ரிலேட்டடான படிப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து 11ல இருந்தாருன்னா ஆப்வியஸ்லி லாபம் தனம் நல்ல வந்து உங்களுக்கு பணம் வரவு எப்பயுமே இருக்கும். எந்த ஒரு என்ன சொல்ல தடுமாற்றமும் இல்லாம பண வரவு ஆல்வேஸ் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு அவங்களால திரும்ப எழுந்து வந்துட முடியும். அப்படிங்கிறது தான் வந்து குரு 11ல இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல நன்மையை கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குரு பகவான் பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் என்னன்னா குரு வந்து நம்ம பிறந்த டைம்ல எப்படி இருந்தாரு, ஏன்னா எவ்ரி டைம் வந்து மாறிக்கிட்டே இருப்பாரு. ஸோ டிரான்சிட் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த குரு இப்ப எப்படி இருக்காரு, ஸோ 50-50 நம்ம பிறக்கிறப்ப எப்படி இருந்தாங்க, இப்ப கோச்சாரப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்போ உள்ள 50% அண்ட் இப்போ உள்ள 50% சேர்த்து நீங்க பாருங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்யறீங்களோ அந்த கர்மா உங்க கூடயே வரும். அதனால நல்லதே செய்யுங்க, நல்லதே பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா it will give you back. Hi all, welcome to ALP Astrology, and this is Gunasundari from USA. And I really want to thank the founder, Mr. Paludai Murthy, sir, and all other mentors and my colleagues. So today we are going to see about Guru Bhagwan, which is called Jupiter planet. And the Jupiter planets, actually the house position is 9 and 12. So 9 is basically called Dhanar or Sagittarius, and the 12th position is Meena, which is Pisces. So you can relate to that. And wherever the Jupiter is during your birth chart, so it actually is applicable. For example, if the Jupiter is in 7th position, so that means 9th and 12th house owner is in 7th position, which is a partner. So you will be able to get the partner who, if it is 7th, is a good position. So you'll be able to find the partner based on your father recommendation or your father's approval, because you have to get your father's permission to, or your father will find a partner. So something like that. And similarly, the 12th position is basically like either you'll have a more sleep or less sleep, or outside the country, basically like or different location from where you are located. So that's a kind of thing. So the partner will be somewhere in a different location. So you can combine multiple combinations of 9 and 12 with the 7 if actually the Jupiter is in the 7th position while you're born. So these are the things you can actually do the combination based on where it is located. And let's go to the other details of like what exactly Jupiter is like. What is the best metal for Jupiter is gold. So people who is actually Jupiter in a good position will be able to get gold, and they'll be able to save some gold, and they're gold likers, like they love gold. And the body parts actually is referring to the liver body part. So if the Guru is in a very good position, so that means the liver is working well. But if it is in a bad position, for example 8, and then obviously you have to look for fatty liver, or because the fat is also part of the Guru's Jupiter planet. So definitely you must have to look for fatty liver concept, or you have to look for the, if it is in 3 or in 8, for example, let's assume that in Kocharam or the current situation, if Guru is in 3rd position, and in your birth chart, if it is in the 8th position, then definitely you must have to look for your cholesterol or fatty liver, and you should be able to test it, because you have to make sure your heart is working fine. So these are the things, at least you can figure it out in the beginning, and then you can do the test. And then the animal is basically an elephant. So
if it is in a good position, you'll like to see elephant and you'll enjoy watching it, the big animal, or you'll be scared of it if it is not in a good position. And it's the same way. If elephant sees you, then it may not like to see you, or like it won't allow you to come next to the elephant. So that's a kind of things that we have actually seen. And while talking with multiple people, like if it is an 8th position, have you seen? No, I'm scared of it. That's what people say. It's like, why? Then when we look into the details, like, oh, okay, Guru is an 8. So I mean, Jupiter is an 8th position, or like in a 6th position. So for some time period, they don't want it to be near that animal. So these are the things that you can think about. You can learn about Jupiter. And couple of temples that in Tamil Nadu you can go to is Alangudi, have a Jupiter temple, and there is another temple location called Kurivitturai. So those are the 2 places in case if you wanted to go visit Guru Bhagavan, feel free to stop by there, and it's one of the 2 places. Last time when I went to India, I visited those 2 places, and it's one of the beautiful place, so definitely stop by there. And if you really wanted to actually know about your reading about your chart, and if you have any questions about the astrology, please feel free to actually email me, or you can WhatsApp me in the US number. And this is Gunasundari signing off. Thank you.